அன்பான கர்ஜனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 18/8/2026 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய திதி இன்று இரவு 9:06 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் காலை 8:50 வரை சித்திரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 8:50 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ருது வருஷ ருது. இன்றைய சுபயோக சுபதினத்தில் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சுபாவமாக நல்ல நாள், ஆரோக்கியமான நாள். வேற ஒன்றும் மேஜராக இஷ்யூஸோ இல்லை வார்னிங்கோ ஒன்றும் இல்லை. உங்களுடைய செல்வ நிலைமையை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டவர்க்க பரல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சில தன வருவாய், ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கும். அதுவும் மெயினாக வியாபாரிகளுக்கு இன்றைக்கி சிறிது அதிர்ஷ்டம் அதிகமான நாள். சாதாரணமாக வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இன்றைக்கி டே ஸ்மூத்தாக போகும். மேலதிகாரிகளோட அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு யோகமான நாள். என்ன அப்படின்னா, தடைப்பட்டிருந்த நீண்ட நாள் எதிர்பார்ப்பில் இருந்த தனம் இன்னைக்கு வரும். பண வரவு நீங்கள் எந்த இடத்துலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலேருந்தே தன வரவு வரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. அதாவது நீங்கள் பசியோடு ரொம்ப நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னாக்கா அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் இன்றைக்கி உங்களை பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நேரத்தோடு சாப்பிட்ருங்க. உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு, அதுவும் மதிய உணவு. ஏன்னா உங்களுடைய ஹெல்த் பாதிப்பு அடையக்கூடிய நேரமாக காட்டுவது மதியம் 3 மணியிலிருந்து ஒரு 5-6 மணி வரை. அதனால் மதிய உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளவும். இன்றைக்கி ரிஷபராசி பெண்களை பற்றிய ஒரு புது தகவல் என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப நாளாக உங்களாலேயே தீர்க்க முடியாத மனதளவில் உங்களை பாதிச்சுட்டு இருந்த சில விஷயங்களுக்கெல்லாம் உங்களாலேயே, உங்களோட யோஜனைகளாலேயே ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான் சரியான தீர்வு. காலம் கடந்திருந்தாலும் சரியான தீர்வை இன்றைக்கி எடுத்துருவீங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு சுபாவமாக ஒரு குறுகுறுப்பான நல்ல மனநிலை இருக்கும். சில பேருக்கு மனசு கொஞ்சம் ஆசிலேஷனில் இருக்கும். இதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு பிரில்லியன்ட் மைண்ட் செட்டில் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் நல்ல லாங் டைம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். லாங் டேர்ம் பிளானிங்க்கு நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இந்த கணக்கு வழக்குத்துறை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அரசாங்க உத்தியோகம், அதுக்கப்புறம் இந்த ஆடிட்டிங், காலேஜில் லெக்சரர்ஸ் அண்டு ப்ரொஃபஸர், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இனிமையான நாள். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. தன வரவு நார்மலாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. நல்ல நாள், வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி 4ஆம் வீட்டு சந்திரன் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவார். உங்களுடைய சுகவீனங்களை மட்டுப்படுத்துவார். அதாவது நார்மலாக நீங்கள் ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு வேலை செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நார்மலாக போகும் நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மெயினாக இந்த வியாபாரிகள், அதே மாதிரியே தொழில் முனைவோர், இவங்க கூட்டாளிகளோடு இருக்கும் பொழுது கூட்டாளிகளோட புதிய ஐடியா, புதிய முயற்சி,
அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் இதில் வந்து உங்களுடைய தொழில்நிலையில் ஒரு உயர்ச்சியை காணலாம். தாயாரின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். தாயார் உள்ளவர்கள் தாயாரை வணங்கிவிட்டு இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை உத்தியோக ஸ்தானத்திற்கு போகிறதோ பண்ணுங்க. தாயாரை இழந்தவர்கள் அவங்கள நினச்சி இன்றைக்கி ஒரு 2 நிமிஷம் மௌனமாக தியானம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள். மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், 3ஆம் வீட்டு சந்திரன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் மைண்ட் செட்டை தருவார். நல்ல தைரியம், விவேகமான முடிவுகள், உங்களை விட இளையவர்கள், இளைய சகோதர இளைய சகோதரிகள், கசின்ஸு, இவங்களையெல்லாம் நீங்கள் அரவணைச்சி இன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உறுதுணையாக இருப்பீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கின்றது. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய கடினமான காரியங்களை ஏற்று அதற்கான பலன்களை தந்து உங்களை கௌரவப்படுத்துவார். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2வது வீட்டு சந்திரன் நல்ல தன லாபம் தருவார். உங்களுடைய பேச்சாற்றலினால் உங்களுடைய காரியங்களை சாதிச்சுப்பீங்க. மெயினாக இந்த நெகோசியேஷன் பண்ணுறவங்க, அதுக்கும் அப்புறமாக இந்த மாதிரி லைசனிங் ஒர்க்கு, மிடில்மேன், புரோக்கர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப அதி புத்திசாலித்தனமாக இருக்கும். எப்படியாகப்பட்ட டஃப் மைண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் இன்றைக்கி கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு வந்து தன லாபத்தை தரும். அதே மாதிரியே இன்றைக்கி கொஞ்சம் உடல்நிலை அல்லது மனநிலை சோர்வாக இருப்பீங்க. எந்த காரணமுமே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சோர்வாக இருப்பீங்க. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், துலா ராசிக்கு வந்து இன்றைக்கி ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய மனோதைரியம், மனோதிடம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுடைய அப்ரோச் எதுலேயுமே ரொம்ப திண்ணமாகவும் தைரியமாகவும் இருக்கும். உங்களால் இன்றைக்கி வந்து ஒரு 2 பேருக்கு வழிகாட்ட முடிகிற அளவிற்கு உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய அப்ரோச்சு எல்லாமே இருக்கும். நல்ல நாள், ஆரோக்கியமான நாள். சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பெயரும் புகழும், சமுதாய பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பும் கிடைக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸு எல்லார்கிட்டேருந்துமே ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் அண்ட் அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய நாள். மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசிக்கு 12வது வீட்டில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத சில எக்ஸ்பென்சஸ், செலவுகள் ஏற்படும். விரயங்கள் அல்ல, செலவுகள். நீங்கள் இன்னொரு 1 வாரம் கழித்து 10 நாள் கழித்து ஒரு செலவு பண்ணலாம். ஒரு வாகன பராமரிப்பு அல்லது ஒரு வீட்டு பராமரிப்பு, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம்னு இருந்ததுன்னா திடீர்னு அதை இன்றைக்கே பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் செலவு பண்ணுவீங்க. அது நல்லது தான், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலுமே இன்னத்திய செலவை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் நிதி இருக்கும் அல்லது நிதி வரும். ஸோ இன்றைக்கி அதற்கான டைம் ஒத்து வர்றது. நிதி நிலைமை நல்லா இருக்குது. இந்த செய்யணுங்கிற செலவுகளை வந்து தள்ளி போடாமல் செஞ்சுருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்த சில விஷயங்களை இன்றைக்கி இழுத்து போட்டு பண்ணிடுவீங்க. வீட்டுக்கு வரும்போது நல்ல மன நிறைவோடு வருவீங்க. வெளிநாட்டோட தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாம் அல்லது யாராவது நண்பரோடு சேர்ந்து கூட்டாக அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இங்கே இந்தியாவிலேயே நல்லதாக ஏதாவது ஒரு தொழில் மாதிரி தொடங்கலாம். உத்தியோகத்தில் இருந்தாலுமே கூட ஒரு துணை தொழில், துணை வருமானத்திற்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் முன்னோக்கி செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இன்றைக்கி உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.
தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு யோகமான நாள். எல்லாமே இது சந்திரன் 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுபாவமாக இன்னைக்கு வரக்கூடிய எக்ஸஸ் கேஷ், எக்ஸஸ் நிதி உங்களுக்கு அதை சேமிக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கும். அதுவும் தொழில் புரிபவர்கள், உணவுத்துறையில் இருப்பவர்கள், காய்கறிகளை பயிரிடுபவர்கள், விவசாயத்தில் இருப்பவர்கள், தேங்காய் கொள்முதல், அதை எண்ணெயாக ஆட்டி அந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்பவே ஒரு யோகமான நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லா இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு அமௌண்ட் எடுத்து சேவிங்ஸ் பண்ணணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி அதை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடிய நல்ல நாள், இனிமையான நாள், யோகமான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு ரோபோஸ்ட் மைண்டோடு இருக்கும். நல்ல பலமாக நிறைய செலவு பண்ணலாம், நிறைய பொருள்கள் வாங்கணும், தேவைக்கு அதிகமாகவே சில பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு திடீர் மனநிலை இருக்கும். அதிலிருந்து உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் சிக்கனத்தை இன்றைக்கி மெயினாக கடைப்பிடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரியே உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த கரிய உலோகங்கள், இரும்பு, ஆணி, இந்த குத்தூசி, இந்த மாதிரி சில கரிய உலோகங்கள், அதை சார்ந்த ஆயுதங்கள், அதை சார்ந்த பொருட்கள், ஸ்க்ரூ டிரைவர், இதெல்லாம் கையாளும் பொழுது அதிக கவனம் தேவை. பை மிஸ்டேக் அது ஸ்லிப்பாகி உங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய தென்படுகின்றன. ஸோ இந்த மாதிரியான ஒரு தொழிலில் ஈடுபடுறவங்க, இல்லை இன்றைக்கி எதேச்சையாக அந்த பொருள்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடியவங்க கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உடம்பு பார்த்துக்கங்க, காயம் படாமல் இருங்க. உணவு நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நன்றாக இருக்கின்றது. இந்த சிக்கனம், உங்களுடைய உடல் பாதுகாப்பு, இந்த 2 தவிர பாக்கி நல்ல நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 9ஆம் வீட்டு சந்திரன், அதனால் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி உங்களுக்கு பாக்ய நிலைமையை அதிகப்படுத்துவார். அதனால் நீங்கள் ஆன்மீக பயணங்கள், பெரியோர்கள், மகான்கள் இவங்களையெல்லாம் தரிசிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை வரும். கோயில் குளங்களுக்கு சென்று வரலாம் என்ற எண்ணிக்கை வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேரடி முதியவர்கள் அல்லது சிறிய தாத்தா, பெரிய தாத்தா, சின்ன சித்தப்பா, இந்த மாதிரியான உறவு முறைகளை நீங்கள் இன்றைக்கி சென்று பார்க்க வேண்டிய அவசியமும் வரலாம். ஸோ இன்றைக்கி நிதி நிலைமை நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, குடும்பம் இன்றைக்கி சேர்ந்து சில இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம். 8ஆம் வீட்டு சந்திரன் உங்களை கொஞ்சம் டென்ஷனாக்க வைப்பார். வாகனங்களில் பிரயாணம் பண்ணும் பொழுது ரொம்ப கவனம் தேவை. இன்றைக்கி விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காண்கிறது. அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரியே இன்றைக்கி சில நண்பர்கள் கூட, நெருங்கின நண்பர்கள் கூட வாக்குவாதங்கள் வரலாம். அதெல்லாம் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஒரு வாக்குவாதமாகி அந்த வாக்குவாதத்தினால சிறிய அளவு மனத்தாங்கள் சிறிது காலம் நீங்கள் நட்பில் இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை கூட இருக்குது. அதனால் இன்றைக்கி கூடுமான வரைக்கும் ஒரு சாதாரண கான்வர்சேஷனாகவே வச்சுக்கோங்க. அவங்க எதிராளி தப்பு, நீங்கள் ரைட்டுனால் கூட அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்து அதை வாக்குவாதம் செய்து ஒரு நட்பு முறிவுக்கு வழி தேடிக்காதீங்க. மற்றபடிக்கு உணவு, உறக்கம்,
கணவன் மனைவி உறவு, குடும்பத்தில் சந்தோஷம் இதெல்லாமே நல்லா இருக்குது. உங்கள் மனது தான் இன்றைக்கி ரொம்ப அலைப்பாஞ்சிட்ருக்கும். கவனச்சிதறல் உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள்.